ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் தான் வந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வாங்கணுன்ற ஐடியா கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஷாப் வச்சிருக்கேன், அவருக்கு இது தேவைப்படுதுன்னு சொன்னது. சரி, அதனால இதை வாங்கணும். இந்த சின்ன வெயிட் மிஷின் தான். இந்த வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் சொன்னாங்க. பார்க்க புதுசு மாதிரி நீங்க பாருங்க, ஸ்டிக்கர் கவர்லாம் கூட இருந்தது. இதுதான் வாங்கியிருக்கோம். இது வந்து என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவர் ஷாப் வச்சிருக்கேன், எனக்கு இது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்கன்னு அவர் சொன்னதுனால அவருக்காக தான் இது எடுத்திருக்கோம். இந்த வெயிட் மிஷின் வச்சு அவருக்கு வந்து என்னன்னா ஹோட்டல் வச்சிருக்காரு, அங்க வந்து வெயிட் போடுற கேட்டிருந்தாரு. இது என்னன்னா நம்ம எடுக்கும்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஷாப்ல ஒர்க் ஆகும் இல்லை நீட் கண்டிஷன் தான் இருக்கு, நான் கொஞ்சம் செக் பண்ணோம், வெயிட்டா தான் இருக்கு மிஷினும். மற்றபடி எங்கேயும் பிசிக்கல் டேமேஜ் கிடையாது. ஏன்னா முக்கியமா ஸ்கூல்ல வந்து அப்படிதான் இருக்கு. இதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து அவங்க பிரைஸ் கொஞ்சம் கூட தான் சொன்னாங்க. நம்ம வந்து பேசி நின்று ஒரு 450 வாங்கிட்டு வந்திருக்கோம். அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 1500 மாதிரி சொன்னாரு. நின்று பேசுனாங்க. அப்பதான் செஞ்ச வரைக்கும் நம்ம ரேட்டு பேசுறது கொடுத்தா இருக்கு. ஓகேங்களா? நம்ம சேனல் புதுசா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்பதான் நான் போற வீடியோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் காட்டும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம போடுற வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே கான்செப்ட் எல்லாம் பண்றோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த வெயிட் மிஷின் தான் புலவா சந்தையில் வாங்கியிருந்தோம். இதை வந்து தான் ரீஸ்டோரேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பவர் பட்டனு சுவிட்ச் என்ன இருக்கலாம். மோஸ்ட்லி இது கரண்ட் டைரக்ட் சம்மந்தமானதுனால சின்ன பசங்க யாரும் இதை யூஸ் பண்ண வேண்டாம். பெரிய நாலேஜ் இல்லாமல் இங்கே இருக்க பாருங்க, ஆன் பட்டனு ஆன் பண்ணிட்டோம். இங்க ஏமாத்திட்டாங்களா எனக்கு தெரியல. ஒரு இதுவுமே இல்லை. ஆன் ஆஃப் பண்ணி பார்த்தா ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சரி, நம்ம முதல்ல இப்போ போல இதை கழட்டி செக் பண்ணுவோம். இது என்னடா இது இப்படி இருக்கு? அவங்க அப்படி சொன்னாங்க, ஆன்ல ஆகும்பா ஒர்க்கிங்ல தான் இருக்குன்ட்டு. இப்படி பண்ணாங்கன்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக கொடுத்துருக்காங்க கவர் தாங்க ஹைலைட். இது கவரை பார்த்தாங்க நான் இது பண்ணிட்டேன். சரி, மேபி இருக்கலாம், யூஸாக தான் இருக்கு மாதிரி நினைச்சிட்டேன். பரவாயில்லைங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுதான் நீங்க எனக்கு கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டா இருக்க. ஐயோ, இது மேல எல்லாம் கீ கொடுத்துருக்காங்க. இதை கட்டுறதுக்கு அதுக்கு என்னதான் இந்த ஷீல்டு கட்ட முடியும் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாம் கீ இல்லையே. அது சட்டிங் வச்சு கேட்டு பார்ப்போம். சட்டிங் வேலையை கழிட்டுது. யாரும் இதை பண்ண வேண்டாம், கொண்டதை பார்த்துட்டு. சரிங்களா? என்கிட்ட எல்லாம் இங்கே இல்லை, அதனால நான் இது பண்றேன். நீங்க வந்து பண்ற மாதிரி இருந்தா ப்ராப்பரா அலங்கி வாங்கி பண்ணுங்க. ஏன்னா இதனால ஸ்க்ரூ த்ரெட்ல மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா நம்ம கையை வச்சுட்டோம், அதுக்கப்புறம் நான் இதுக்குன்ட்டு போய் அலங்கி தனியா வாங்க முடியாது. அப்படி இல்லை, இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. சும்மா இப்பதான் சிம்பிளா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது வரையும் எவ்வளவு டஸ்ட் இருக்கு, இதை பார்த்து நம்ம முடியாம வந்துட்டோம். நமக்கு பவர் சப்ளைவே வரல அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேபிளை செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம கண்டினியூ இல்லைங்க, நம்ம மல்டிமீட்டர் வந்து கண்டினியூட்டி மோட்ல போட்டு இங்க பிளஸ் மைனஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். சாரி, இந்த கேபிள் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சுவிட்சை செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் அதே மாதிரி பண்ணிக்கலாம் கண்டினியூட்டி மோட்லயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணுவோம். மேபி டிரான்ஸ்ஃபார்மர் தான் போய் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தால் நமக்கு அவுட் புட்டே வரும். இது மூணு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்ல கம்பெனி என்னன்னு தெரியல, ஏமாந்துட்டுமாவும் தெரியல. எப்படி அவருக்கு பதில் சொல்றது? ஏகப்பட்ட டேப் போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, ஆல்ரெடி ஏன்னா ரிப்பேர் பார்த்து சரியாகலன்னு சொல்லி வந்துடுச்சா என்னன்னு தெரியல. ஸ்லீவ் போட்டிருக்காங்க. இந்த நம்ம ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஜாயின்ல வந்து நம்ம அந்த கண்டினியூட்டி மோட் வச்சு செக் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால ஒரு பின் வச்சுக்கோம். இது
அது அந்த பின்னு, இதுக்கு வந்து அந்த பின்னு இதுதாங்க போயிருக்கு, கேபிள் தான் போயிருக்கு போல. இங்கே பாருங்க, கண்டினியூ மோட்ல வச்சிருக்கேன்னா இதில் வச்சு இதில் செக் பண்ணுறோம், இதில் ரெஸ்பான்ஸ் இல்லை. இதில் செக் பண்ணும்போது இந்த ரெட் லைன் வந்து பவர் சப்ளை வருது. ஓகேங்களா, இந்த பிளாக்குக்கு பவர் சப்ளை வரல, சைலண்டாக இருக்கு. நம்ம கிட்ட இது செக் பண்ணுறதுக்கு 2 பின் எதுவும் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு சரி நமக்கு தெரிஞ்ச இந்த பின் இதுதான் போயிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் ஒயரை. ஓகேங்களா, ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட ஒயர் அந்த மாதிரி எதுவும் செக் பண்றதுக்கு இல்லை, இதுதான் இருக்கு, இந்த ஒயர் இருக்கு. லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இது இதுல இருந்தது. ஓகேங்களா, இதுல வந்து நம்ம அதை இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் பவர் சப்ளை வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒயரு கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுதுங்க. இது இப்போ நான் வச்சிருக்கேன் அந்த ஒயரு, ஏன்னா இதுல வந்து இந்த ஷார்டேஜ் ப்ராப்ளம், நம்ம கரண்ட் சப்ளை வர ப்ராப்ளம் இது கிடையாது. சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். இதுலயுமே கரண்ட் வரல. சரி, வேற ஒயர் இருக்கு, அதை செக் பண்ணுவோம். நிறைய கருப்பு ஒயர்ல கூட போயிருக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஒயிட் கலர் ஒரு ஒயர் இருக்கு, இது நம்ம செக் பண்ணியிருக்கோம், இது ஒர்க்கிங்ல தான் இருக்கு. இந்த ஒயர் செக் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி பண்ணும்போது சின்ன பசங்க யாரும் வீடியோ பார்த்தீங்கன்னா பெரிய நாலேஜ் இல்லாமல் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து டைரக்ட் த்ரோட் கரண்ட்டு, விளையாட்டு விஷயம் இல்லை. பெரிய நாலேஜோட பண்ணுங்க எது பண்ணாலும். ஓகேங்களா, ஏன்னா நானே வந்து கரண்ட்ல வந்து இந்த மாதிரி டிசி கரண்ட் தான் வந்து இது வரைக்கும் நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். எது வந்தாலும் டைரக்ட் வந்து பண்றது கொஞ்சம் யோசிப்பேன். செக் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதுங்க, இங்க பாருங்க எப்படி நான் காமிக்கிறது. இருங்க வரேன், ஏன்னா இது ஃபுல்லா த்ரோட் கரண்ட் லைன் சப்ளை இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். இருங்க வர லைன் அந்த எல்இடி லைட்டை பாருங்க. ஓகேங்களா, ஆஃப் ஆயிடுச்சா? இந்த பவர் கேபிள் தாங்க போயிட்டு இருக்கு. பவர் கேபிளை மட்டும் நம்ம மாத்திட்டோம்னா ஓகே. நம்ம போயிட்டு பவர் கேபிளுக்கு ஷாப்ல கேட்போம் என்ன ரேட் என்ன பிரைஸ்ல இருக்குன்னு. அப்படியே இங்கேயும் பாருங்க, ஆப்போசிட்ல மிரர் இருக்கு, அந்த மிரர்ல பாருங்க. ஓகேங்களா, பரவாயில்ல, நமக்கு இந்த சொல்லுவாங்கல்ல தலைக்கு வந்து தலை போட போச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இந்த பவர் கேபிள் மட்டும் வேற மாத்திட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். போயிட்டு நம்ம மேலே பவர் கேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துச்சு மக்களே, இந்த ஒயரு, அப்புறம் 2 பின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலாங்கிக்கு வந்து அந்த சொன்னோம் இல்லையா, அதுக்கு அன்னைக்கு அந்த கடை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னன்னா நம்ம பழைய மாதிரியே இதே கேபிள் வாங்கணும்னா இது வந்து காஸ்ட் அதிகமாக சொல்றாங்க. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் இது வந்து வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது வாங்கணும். இது காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒயர் வாங்கி நம்ம வந்து ஒரு 2 பின் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சால்ட்ரிங் வேறு இருக்கு. ஃபர்ஸ்ட் சால்ட்ரிங் பண்ணிடுவோமா, அப்புறம் 2 பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயர் அதே மாதிரி எடுத்து இங்க வந்து ஒரு முடிச்சு போடுறது வந்து எதுக்குன்னா, நம்ம ஒயர் ரிட்டன் இழுக்கும் போதோ ஏன்னா விழுந்ததுன்னா ஒயர் டேமேஜ் ஆகாம இருக்கதான் இங்க வந்து முடிச்சு போடுவாங்க எல்லாம். அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து ஒயர் எந்த டேமேஜும் ஆகாது, மோஸ்ட்லி ஆகாது. எல்லாம் அப்படிதான் பண்றாங்க, அதை தான் நானும் ஃபாலோ பண்றேன். நீங்க என்ன புது மெத்தட் எதனா இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த சால்ட்ரிங்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒயரை நம்ம கட் பண்ணிக்குவோம். இதில் வந்து சால்ட்ரிங் முன்னாடி நீங்கள் பேஸ்ட் அடிக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு சால்ட்ரிங் பண்ண ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, பேஸ்ட் தரணும்னா நமக்கு சால்ட்ரிங் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. சால்ட்ரிங்கில் ஸ்மோக் வருது, அதுக்கு தனியாக ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். யாரு எப்படி வருது, ஸ்மோக் தொட்டாலே வருது. அவ்வளோதான், சால்ட்ரிங் ஆயிடுச்சு.
ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சால்ட் ட்ரீட் பண்ணதுக்கு வந்து ஸ்லீவ் போட்டு டேப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வெறும் 2 பின் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் டேப்லாம் அவசியம் இல்லைங்க, சும்மா போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம 2 பின் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 பின் வழி நம்ம பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் முதல்ல. ஏன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா 2 பின் பண்ணிட்டா ஈஸி. ஓகே மக்களே, அது பவர் பட்டன் வைக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். இது நிற்கல பவர் பட்டனு, பட் அப்படியே வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் பவர் பட்டனை. ஓகேங்களா? நம்மளுக்கு முன்னாடி வந்து இப்போ பேக்ல ஸ்க்ரூ போட்டுலாம். பேக்ல ஸ்க்ரூ போட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டாச்சு. இதுல என்ன ஒரு இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, பவர் ஏசி கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆனால் நம்ம இப்போதைக்கு அதை மாத்தலை, ஏன்னா இப்போ அது பட்ஜெட் அதிகமானு சொல்லிட்டு மாத்தலை. அதுக்கப்புறம் கடைசியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கவர் எப்படி இருந்தது அதே மாதிரி வச்சிடலாம். ஏன்னா கவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, நீட்டா இருக்கும், டஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஒன்று வாங்கிட்டு மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அப்போதான் நான் போட வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் தான் வந்து எனக்கு வந்து ஒரு சொல்றது கரேஜாக இருக்கும். ஓகேங்களா? அதனால லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வேறு எதுவும் கொரிஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? நல்லா இங்கேயும் வாங்கிட்டு வந்திருக்கோம் கடனை கேட்டு. ஏன்னா நம்ம ஸ்க்ரூ கட்டிங் பிளேட்ல வச்சு லூஸ் பண்ணோம். நம்ம அதே டைட் பண்ணோம்னா இது அந்த டைட் கொடுக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வெயிட் கொஞ்சம் இது பண்ண வேண்டியது, அதனால நல்லா இங்கேயும் வாங்கிட்டு வந்தாச்சு. சொல்லலாம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே முடிஞ்சிச்சு. இப்போ இது இங்கே வந்து நம்ம 2 பின்னை மட்டும் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு வீடியோ கண்டினியூவா போடணும். ஏன்னா கட் பண்ணி போடுறது வேற, ஆல்ரெடி வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடுறது வேற. நம்ம கண்டினியூவா போடணுன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்களே பாக்குறீங்கல்ல, நம்மளதுல வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஃபுல் அப்படியே லைவா தான் இருக்கும் வீடியோ. கிட்டத்தட்ட நீங்க லைவ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் வீடியோ தான் லென்த்தா இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒயர் லெவலில் லென்த்தாக வந்து எவ்வளோ யூஸாக இருக்கு பாருங்க. அதெல்லாம் நம்ம ஷார்ட்டாக கட் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ தூரம் ஒயர் உள்ள போயிருக்காது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. திருப்பி இந்த ஹோல்டரில் வந்து நம்ம அந்த ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேப் ஒட்டிடலாம். அவங்க டேப் வேற கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க யாருங்க. அவ்வளோதான். ஓகே, இனிமேல் ஒரு பிளேட் இருந்தது. ஓகே, அதெல்லாம் நம்ம கனெக்ஷன் பார்க்கலாம். ஓகே, பவர் பட்டன் லைட் நான் ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் ஓகேடா, எரியுது. பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அதில் வந்து வெயிட் செக் பண்ணி பார்ப்போம். இது எப்படி பண்றதுன்னு தெரியல. 0ல தான் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு ஃபோனை வச்சு பார்ப்போம் இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்குங்க, 233 மில்லிகிராம் இருக்கு. ஓகே மக்களே, இனியும் வந்து வெயிட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சந்தோஷம் தான். நான் கூட கொஞ்சம் பயந்தேன், எங்க ஏமாத்துறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. புதுசாக பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை.